நன்மை சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்துல ஆண்டவர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்றாருன்னா, இதுக்கு முன்பாக உள்ள வசனங்களை நம்ம தியானிப்போம்னா அதுல எப்படியா இருக்குன்னா, 5வது வசனத்துல இருந்து நம்ம பார்ப்போம்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெரியனது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் ஆண்டவர் பார்க்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அவன் அக்கிரமம் அதிகமாகி அவன் இருதயத்தின் தோற்றம் எல்லாம் பொல்லாததா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல மனிதனை உண்டாக்குனதுக்காக நான் மிகவும் மனஸ்தாபப்படுறேன்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் மனஸ்தாபப்பட்டது மட்டுமல்ல, அவனை இந்த உலகத்திலிருந்தே அழித்துடணும், எதுவுமே இந்த உலகத்தில் இல்லாதபடி எல்லாவற்றையும் அழித்து போடணும்னு சொல்லி அவன் மனஸ்தாபப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மனிதனுடைய அக்கிரமங்கள் மிகவும் பெரிதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரே ஒரு மனுஷனை பார்த்து அவர் சொல்றாருன்னா, அப்ப அதுல ஏதோ இருக்குது. அதுக்கு பின்பாகுள்ள வசனத்தை நம்ம படிப்போம்னா 9வது வசனத்துல ஆண்டவர் 8வது வசனத்துல இப்படி சொல்றாரு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி. ஆனா 9ல என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம்னா, நோவா தன் காலத்தில் இருந்ததுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்துல 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தன் காலத்தில் இருந்தவனுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான், 2வது பார்க்கும்பொழுது உத்தமனாய் இருந்தான், 3வது பார்க்கிறோம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 3 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல நாமும் இப்படிப்பட்டவர்களா காணப்படுவோம்னா, ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார், என்னுடைய கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சிருச்சுப்பான்னு சொல்லி சொல்லுவார். உண்மையாலுமே இந்த உலகத்துல மனிதர்கள் என்னெல்லாம் நினைக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல பெரிய வீடு கட்டிட்டா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க, பெரிய ஒரு காரை வாங்கிட்டா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நிறைய செல்வங்களோடு நான் வாழ்ந்தேன்னா இதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய கண்கள்ல கிருபை கிடைக்கணும். இந்த உலகத்துல என்ன இல்லாமே நம்ம வாழ்ந்துடலாம், ஆனா ஆண்டுடைய கிருபை இல்லாம நம்ம வாழவே முடியாது. இந்த உலகத்துல கிருபை தான் மேலானது. அந்த கிருபையினாலதான் நம்ம நிலை நிற்க முடியும். அந்த கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு, இந்த சந்ததியிலேயே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்னு சொல்றாரு. இந்த நாட்கள்ல நோவின் காலத்தை போலதான் இந்த நாட்கள்ல மனிதர்கள் ஆண்டவரை மறந்து அவருக்கு விரோதமா துரோகம் பண்றவங்களாகவும் அவரை விட்டு தூரம் போகிறவர்களாகவும் இந்த நாட்கள்ல காணப்படுறதை பார்க்கிறோம். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவருக்கு பயம் இல்லாம வாழ்ந்து வரதை நம்ம பார்க்கிறோம். ஆனா காரியங்கள் எப்படி இருந்தாலும் அது நமக்கு முக்கியமல்ல. ஆண்டவருக்கு முன்பாக அவர் நம்மளை பார்த்து சொல்லணும், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். இது மட்டும்தான் நமக்கு இந்த நாள்ல கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்த்து உங்களை பார்த்து சொல்லணும், இந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானா கண்டேன். இது மட்டும்தான் அந்த நாட்கள்ல நமக்கு வேணும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு வேணும், நீர் என்ன பார்த்து இதை நான் சொல்லணும். இப்படி இந்த உலகத்தின் இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாலும் எனக்கு நீதிமானா நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். இந்த ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு வேணும். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அந்த காலை வேளையில மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததுன்னு இந்த வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த சந்ததியில எல்லாரும் உண்மை மறந்தவர்களாக, ஆண்டவரை உண்மை துக்கப்படுத்தவர்களாக, ஆண்டவரை வேதனைப்படுத்தவர்களாக இருந்தாங்க. ஆனா நோவாவோ உத்தமனாய், ஆண்டவரே நீதிமானாய், ஆண்டவரே உமக்கு முன்பாக கர்த்தாவே இருந்ததை நாங்க பார்க்கிறோம் ஐயா. இந்த நாட்களை நாங்களும் அவரை போல உம்மோடு சஞ்சரிக்கத்தக்கதான் கிருபையிலே ஆண்டவரே நீ தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல உன்னை எனக்கு முன்பாக உத்தமனாய் கண்டன்னு சொல்ற அந்த சாட்சியை இந்த நாள்ல நீர் எங்களுக்கும் தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்க உதவி செய்தலுங்க, எங்களால முடியாது, நீர் எங்களுக்கு உதவி செய்தல கூட உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த காரியங்களையே இந்த நாள்ல நாங்க சிந்திக்க, யோசிக்க, இதன்படி நடக்க எங்களுக்கு பலன் கொடுக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.